செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. இன்றைய பதிவில் ஒரு குழந்தைக்கு நாமகரணம் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் அந்த குழந்தை நன்றாக இருக்கும், எதை செய்தால் தீமை ஏற்படுத்தும் என்று பார்ப்போம். இந்த விவரங்கள் எல்லாம் என்னுடைய வெளியீடான சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறேன். நாமகரணம், பொதுவாக நாமகரணம் என்றால் என்னவென்றால், நாமகரணம் என்றால் பெயர் சூட்டு விழா. குழந்தை பிறந்து எப்பொழுது பெயர் சூட்டு விழா நடத்துவது என்பது ஒரு விதி இருக்கிறது. அதன்படி குழந்தை பிறந்து 11வது நாள், அடுத்து 13வது நாள், அடுத்து 15 அல்லது 16வது நாட்கள் குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாவிட்டால் 3வது மாதத்தில் தான் நாமகரணம் செய்ய வேண்டும். அந்த நாமகரணம் செய்யும் போது நல்ல நட்சத்திரம், நல்ல திதி இவையெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டும். அது முக்கியமாக இந்த நாளில் செய்யும் போது பெரிய கிழமை தோஷம் ஏற்படுத்தாது. ஆனால் வேறு நாட்களில் செய்யும் போது, கிழமைகள் என்று பார்த்தால் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. வளர்பிறையிலே திங்கட்கிழமை மிக மிக உத்தமமானது. அடுத்தது புதன்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை, அடுத்து வெள்ளிக்கிழமை. பொதுவாக ஒரு கருத்தை சொல்வார்கள், திங்கட்கிழமையில் நாம் நாமகரணம் செய்தால் அந்த குழந்தை நன்றாக வளரும் என்றும், புதன்கிழமையை செய்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும் என்றும், வியாழக்கிழமை நாமகரணம் செய்தால் அந்த குழந்தை தெய்வ அருள் கிடைக்கும் என்றும், மேலும் வெள்ளிக்கிழமை செய்தால் அந்த குழந்தை சிறந்த தனவானாக வளர்வான் என்றும் கூறுவார்கள். ஆக இந்த கிழமைகளிலேயே நீங்கள் நாமகரணம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆகும் நாமகரணம் செய்வதற்கு ஸ்திரலக்கணம் மிக முக்கியமானது. ஸ்திரலக்கணம் என்றால் நீங்கள் அமைக்கக்கூடிய லக்னம் என்பது ஸ்திரலக்கணமாக. ஸ்திரலக்கணம் என்றால் ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்பலக்கணம். இவையெல்லாம் ஸ்திரலக்கணங்கள். ஸ்திரம் என்றால் நிலையாக இருக்கக்கூடிய லக்னங்கள். ஸ்திர லக்னத்தில் நீங்கள் நாமகரணம் செய்தால் அந்த பெயர் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், மாற்ற வேண்டிய அவசியம் வராது. அடுத்து சரலக்கணத்தில் நீங்கள் நாமகரணம் செய்யக்கூடாது. சரலக்கணம் என்பது மேஷம், கடகம், துலா, மகரம். மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம் இவை சரலக்கணங்கள். சரலக்கணம், சரம் என்றாலே அடிக்கடி மாறுவது என்று பொருள். ஆகவே இந்த லக்னங்களை நீங்கள் பெயர் வைத்தால் அடிக்கடி பெயர் மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உபய லக்னத்தில் நீங்கள் பெயர் வைப்பதும் அவ்வளவு நல்லதல்ல. உபய லக்னம் என்றால் 4 முறை, அதாவது மிதுனம், கடகம், அடுத்து தனுசு, மீனம். இந்த லக்னங்களை பெயர் வைத்தால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் அந்த லக்னத்தில் சுபர் இருந்தால் உபய லக்னத்தில் கூட நீங்கள் பெயர் வைக்கலாம் என்று இருக்கிறது. என்றால் பெயர் வைப்பதன் காரணமே அந்த பெயர் நிலைத்திருக்க வேண்டும், அந்த பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே ஸ்திர லக்னத்திலே நீங்கள் பெயர் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து நீங்கள் பெயர் வைக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 பெயர்கள் வைக்க வேண்டும். முதலில் மாசநாமம். மாசநாமம் என்றால் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால், தமிழ் மாதத்தில் இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் இந்த பெயர் தான் வைக்க வேண்டும் என்று சாஸ்திர விதி இருக்கிறது. வேறு மாற்றங்கள் கிடையாது. அவ்வாறு வைக்கும்போது சித்திரை மாதத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெயர் வைக்க வேண்டும். பெண் குழந்தைக்கு பூமி தேவி என்று பெயர் வைக்க வேண்டும். அதே போல வைகாசி மாதம் பிறந்த ஆண் குழந்தைக்கு அனந்தன் என்றும், அடுத்து பெண் குழந்தைக்கு கல்யாணி என்றும் பெயர் வைக்க வேண்டும். இந்த மாத பெயர் என்பது நம்முடைய சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்திலே ஒவ்வொரு மாதத்தில், தமிழ் மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த பெயரை மாதநாமமாக வைக்க வேண்டும் என்றிருக்கிறது. அந்த மாதநாமமாக அந்த பெயரை வைத்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாக இந்த மாத பெயர் என்பது லட்சுமியுடைய பெயரும் காகம் கடவுளான ஸ்ரீமன் நாராயணுடைய பெயரும் தான் வரும். சைவர்களாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பெயரைத்தான் முதன்மையாக வைக்க வேண்டும். அது மாசநாமம். அதன் பிறகு நட்சத்திரநாமம். நட்சத்திரநாமம் என்பது உங்களுடைய இந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 எழுத்துக்கள் வரும். அந்த எழுத்தில் ஏதாவது ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வைப்பது நட்சத்திரநாமம். அடுத்து விவகாரிக நாமம். விவகாரிக நாமம் என்றால் அழைக்கும் பெயர். அந்த அழைக்கும் பெயரை வைக்கும் போது நீங்கள் நியூமராலஜி பார்ப்பதோ அல்லது அந்த பெயருடைய ஒளி அலைகள் பார்ப்பதோ அனைத்திற்கும் விவகாரிக நாமம் அழைக்கும் பெயரில் தான் இருக்கிறது.
அந்த அழைக்கும் பெயரை வைக்கும்போது அழகான தமிழ் பெயரை வையுங்கள். அப்பொழுதுதான் உச்சரிப்பதற்கு மிக சரியாக இருக்கும். உதாரணமாக ஒரு பெயரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் பத்மா என்ற பெயர். பத்மா என்றால் தாமரை என்று பொருள். ஆனால் நிறைய பேர் பத்மாவை பத்மா என்றால் கூப்பிடுகிறார்கள். பத்மா என்று கூப்பிடுவார். பத்மா பா அப்படின்னு கூப்பிட பத்மா என்று கூப்பிடுவார்கள். பத்மா என்றால் பைத்தியம் என்று பொருள். ஆக அந்த பெயரில் இடுவதில் கூட நீங்கள் சரியாக உச்சரிப்பு தெரிந்தால் மட்டுமே வடமொழி பெயரை வைக்க வேண்டும். சரியான உச்சரிப்பு தெரியாவிட்டால் அழகான தமிழ் பெயரை வைப்பதே மிகவும் சிறப்பானது. அடுத்து அர்ச்சனை செய்யும் போது எந்த பெயரை வைத்து சொல்ல வேண்டும் என்று நிறைய பேருக்கு குழப்பம். ஜாதகத்தில் உள்ள பெயரை வைத்து அர்ச்சனை செய்வதா அல்லது அழைக்கும் பெயரை வைத்து விவகாரிக நாமம் வைத்து நாம் அர்ச்சனை செய்வதா என்று குழப்பம் இருக்கும். எப்பொழுதுமே அர்ச்சனை செய்யும் போது எந்த பெயரால் நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த பெயரை வைத்துத்தான் நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டுமே தவிர மீதி ஜாதகத்தில் இருக்கிற பெயரை வைத்து அர்ச்சனை செய்வது அந்த குழந்தைக்கு சேராது. ஆக அழைக்கும் பெயரை வைத்துத்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஆக ஒரு குழந்தைக்கு 3 பெயர்கள் வைக்க வேண்டும். மாசநாமம், அதன் பிறகு நட்சத்திர நாமம், அதன் பிறகு அழைக்கும் பெயர். இந்த அழைக்கும் பெயரைத்தான் விவகாரிக நாமம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அந்த அழைக்கும் பெயரைத்தான் 3 முறை தந்தையானவர் வலது காலிலே, அதாவது அந்த குழந்தையின் வலது காதிலே 3 முறை சொல்ல வேண்டும் என்றிருக்கிறது. அவ்வாறு இந்த நடைமுறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நாமகரணம் செய்தால் அந்த குழந்தை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மேலும் பல விஷயங்கள் நம்முடைய சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி அதில் என்ன இருக்கிறது என்று பார்த்து தெளிந்து அதன்படி பெயரை வையுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜோதிடர்களும் இந்த விஷயத்தை அவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்லி அதன்படி பெயர் சூட்டு விழா நடத்துவது மிகவும் சிறப்பானது. அதில் அந்த புத்தகத்திலே பாசுரங்கள், அதாவது முக்கியமான பாசுரங்களையும், அதாவது பெரியாழ்வார் பாடிய முக்கியமான பாசுரத்தையும் எழுதியிருக்கிறேன். எப்படியெல்லாம் பெயர்களை வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். பொதுவாக பெண்களுக்கு பெயர் வைக்கும்போது கடைசி எழுத்து ஏ என்று முடிவதுதான் மிகவும் சிறப்பானது. மேலும் எந்த பெயரையும் வைக்கும் போதும் இயற்கையுடைய பெயர் வைக்கக்கூடாது, நட்சத்திரங்களுடைய பெயர் வைக்கக்கூடாது. மேலும் மலைகளுடைய பெயர், கடலுடைய பெயரெல்லாம் வைக்கக்கூடாது. அழகான பெயர்களாக பார்த்து தெய்வத்தின் பெயரை வைப்பதுதான் மிகவும் சிறப்பானது. தெய்வத்தின் பெயரை வைப்பதனால் அந்த தெய்வத்தையே நீங்கள் கூப்பிடுவதாக அர்த்தம். அதன் மூலமாக தெய்வருள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கும். இந்த விஷயங்களெல்லாம் சர்வமுகூர்த்த நாடியில் என்ற புத்தகத்தில் இருக்குது. அதை வாங்கி படித்து பயனடையுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த அடுத்த வருடத்திய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுபமுகூர்த்த நாட்கள் என்ற புத்தகம் வெளிவந்து விட்டுவது, அதையும் வாங்கி பயனடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறாக நாமகரணம் விஷயத்தை பற்றி இந்த பதிப்பிலே பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.